மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, முற்பகுதி தனுசு வீட்டுல சுக்கிரன் மட்டும் உட்கார்றான். இந்த தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். மகர ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபன் யாரு? சனி பகவான். சனி பகவானுக்கு சுக்கிர பகவான் நட்பா பகையா அப்படின்னு சுக்கிரன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பாருங்க, உங்களுக்கு 5 மற்றும் 10க்கு அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப அவன் 12ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது மகரம் பாருங்க, நீங்க மகர ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க? பொதுவா சுக்கிரன் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா, என்னோட ஆடம்பரமான விஷயங்கள். எனக்கு உதாரணத்துக்கு இப்ப நான் மகர ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பட்டுப்புடவை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். போவீங்க, பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துடுறீங்க. எனக்கு பேஷன் ஜுவல்லரிஸ் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். போவீங்க, வாங்கிட்டு வருவீங்க. எனக்கு 2 வீலர், சூப்பரான ஒரு 2 வீலர் வேணும்னு ஆசைப்படுறேன். போவீங்க, வாங்கிட்டு வருவீங்க. எனக்கு பாருங்க, ஒரு லக்ஸரியஸ் கார் வேணும்னு ஆசைப்படுறேன். போவீங்க, வாங்கிட்டு வருவீங்க. இப்படி எதெல்லாம் உங்களுக்கு ஆசையோ அத்தனையும் நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். இது காசு ஏதாவது நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குமாமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுக்கு நல்ல வசதி இருக்கு அப்படின்னாலும் மகரம் தனக்காக வாழவே வாழாது. மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மெழுகுவர்த்திகள் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என்னோட குடும்பத்தினோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்குலாம் உழைச்சிருப்பாங்க, அண்ணன் தம்பி இவங்களுக்குலாம் உழைச்சிருப்பாங்க. திருமணமான பின்னாடியும் நீங்க பெண்களா இருந்தா கணவனோட குடும்பம் அப்படின்னு உழைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், மனுஷங்களா பார்க்கக்கூடிய ராசி மகரம் அப்படின்லாம். பெருசா ஸ்டேட்டஸ் பார்க்கறது இல்லை, டிக்னிட்டி பார்க்கறதுல, எதுவுமே பார்க்கறதுல, மனிதாபிமானம் நிறைந்த ராசி மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டம்மா அப்படிம்பீங்க, வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, வாங்குவீங்க. இது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது அப்படின்லாம். ஆனா ஒண்ணுத்துல நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கணுங்க. எப்படி அப்படின்னா, பொதுவாக 12ஆம் பாவம் சுக்கிரன் அப்படிங்கும்போது எனக்கு லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆடம்பரமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சார பிரகாரம் 12ஆம் பாவத்தில் வந்தாலும் எனக்கு ஆடம்பரமாக ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வரும். எனக்கு வைரம் போடணும்னு ஆசை வரும். அப்போ நம்ம பெரிய லெவலில் ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இல்லைம்மா, நாங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணாலும் எனக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இருக்குமா, நான் கிரெடிட் கார்டு தேய்ச்சிட்டா கூட என்னால் திருப்பி கட்டிட முடியுமா, அப்போ பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களோட என்னென்னலாம் ஆசைகள் இருக்கு, சின்ன வயசுலேருந்து இது பண்ணணும்னு ஆசை, அது பண்ணணும்னு ஆசை, இதை வாங்கணும்னு ஆசை, இந்த மாதிரி பல ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ். சரி, அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின்னும் போது புதனும் அங்க இணையிறாரு. இப்ப உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனி பகவானுக்கு புதன் நட்பா பகையா அப்படின்னா புதனும் நட்பு கிரகம். அது மட்டும் இல்லாம 6ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் அதிபன் 12ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபன், பாக்யஸ்தானத்துக்கு அதிபன், பாக்யாதிபதி 12ஆம் பாவம் விரயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு